அனைவருக்கும் வணக்கம். எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ், இந்த எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். கடைசியில் உங்களுடைய ப்ராக்டிஸ்க்கான ஒரு ப்ராக்டிஸ் கொஷினும் இருக்குதுங்க. சரி, இப்போ நாம் இந்த எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்னால் என்ன, ஒரு 11 எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்னால் என்ன, பேரில் இருக்குது. ஒரு பொருளாதாரம் ஒரு நாட்டில் சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இண்டிகேட்னா என்ன காட்டுறதுங்க. ஒரு விஷயத்தை நம்ம இண்டிகேட் பண்ணுறது, இங்கே இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்கு பேர் தான் இண்டிகேட்டர் சொல்லுவோம். ஸோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்னால் என்ன, ஒரு நாட்டுக்கு கூடிய அந்த பொருளாதார நிலை என்ன அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணி காட்டுங்க. அதுக்கு பேர் தான் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ். ஒரு 11 இண்டிகேட்டருங்க, ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஜிடிபிங்க, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இப்போ நாம் எடுக்க போகிறது கொஞ்சம் ரிவிஷன் மாதிரி தாங்க. இது நீங்கள் தெரியல அப்படின்னா நாம் ரமேஷ் இவங்களுடைய இந்த இந்தியன் எக்கனாமிக் கிளாஸ் எடுத்திருக்கோம். அதை தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டாக இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா, ஒன்று பற்றி டீட்டெயிலாக தெரியணும்னா அதில் கிளாஸ் இருக்குது, அதை பார்த்துக்குங்க. இப்போ நம்ம ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ரிவிஷன் மாதிரி பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த ஜிடிபின்னா என்ன, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறது, இது என்னென்னா ஒரு வருஷத்தில் ஒரு இந்தியாவில், நம்ம எப்போவுமே இந்தியாவே வச்சுக்குவோம், இந்தியாவில் ஒரு வருஷத்தில் குட்ஸ் அண்ட் சர்வீசஸில் எவ்வளோ வேல்யூ இருக்குது, அது பேர் தான் ஜிடிபின்னு சொல்லுவாங்க, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இந்தியாவுக்கு உள்ள வித்தின் த இந்தியா இன் அ கிவன் இயர், ஒரு வருஷத்தில் இந்தியாவில் குட்ஸ் அண்ட் சர்வீஸில் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு பேர் தான் ஜிடிபின்னு சொல்லுவாங்க. இதை மெஷர்ட்னா என்னென்னா அளவிடுறதுன்னு சொல்லுவாங்க. மெஷர்ட்னா அளவிடுறதுன்னு சொல்லுவாங்க. இல்லைனா தடுக்கு முறைகளும் சொல்லுவாங்க. நிறைய விதங்களை சொல்லுவாங்க. மெஷர்ட் ரெண்டு விதமாக மெஷர் பண்ணுவாங்க. ஒன்று நாமினல் ஜிடிபி அண்டு ரியல் ஜிடிபின்னு சொல்லுவாங்க. நாமினல் ஜிடிபின்னா என்ன, இப்போது ஒரு தங்கத்தோட விலை வச்சுக்கோங்க. ஜனவரி மாதம் ஒரு ஒரு கிராமுடைய விலை 7,000 ரூபாய் இருந்தது. இப்போ 8,500 ரூபாய் வரையும் போயிட்டுருக்கு. இந்த வருஷத்துக்குள்ளே 10,000 போயிடுன்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு வருஷத்தில் தங்கத்துடைய விலை அப்படிங்கிறது 7,000 10,000 வரைக்கும் போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் நாமினல் ஜிடிபி. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு வருஷத்தில் இவ்வளோ ஜிடிபி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் நாமினல் ஜிடிபின்னு சொல்லுவாங்க. ரியல் ஜிடிபினா என்னென்னா அது ஒரு பேஸ் இயர் இருக்குங்க. இப்போ 2011 பேஸ் இயர், அப்போலேருந்து இப்போ வரைக்கும் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ ஜிடிபியில் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இது கான்ஸ்டன்ட் ப்ரைஸாக இருக்கும். ஸோ இன்ஃப்ளேஷனுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகுங்க. சரிங்களா? இந்த நாமினல் ஜிடிபின்னா என்ன, ரியல் ஜிடிபின்னா என்ன, இது அந்த வருஷத்துக்குள்ள ஒரு கிவன் இயரில் இருக்கும். இது ஒரு பேஸ் இயரை பேஸ் பண்ணி இந்த ஜிடிபி இன்ஃப்ளேஷன் தகுந்த மாதிரி மாறும். சரி, இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2023 2024 இந்தியா அப்படிங்கிறது குளோபல் லெவலில் ஒரு 5th லார்ஜஸ்ட் எக்கனாமி. உலக அளவில் இந்த ஜிடிபியோட கான்ட்ரிபியூஷனில் உலக அளவில் 5வது மிகப்பெரிய நாடாக இந்தியா இருக்குது. க்ரோத் ரேட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பப்ளிஷ் இந்த இந்தியாவோட ஜிடிபின்றத யார் வெளியிடுவாங்க, நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ், என்எஸ்ஓன்னு சொல்லுவாங்க. இவங்க ஒவ்வொரு வருஷமும் குவார்ட்டர்லி பேசிஸில் வெளியிடுவாங்க. குவார்ட்டர்லின்னா என்ன, கால் நூற்றாண்டுக்கு ஒரு முறை. 12 மாதம் இருக்குதா, 12 4 டிவைட் பண்ணுங்க, 3 மாதம் இருக்குதா, ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறையும் இந்த ஜிடிபியுடைய கான்ட்ரிபியூஷனை வெளியிடுவாங்க. நாம் இப்போ ரீசெண்டாக எக்கனாமிக் சர்வே கிளாஸ் பார்க்கும்போது நம்ம நடத்திருப்போம். இந்த அக்ரிகல்ச்சர் செக்டாரில் கடந்த 3 குவார்ட்டரில் சரியாகவே கான்ட்ரிபியூட் பண்ணல, கடைசி இருக்கிற குவார்ட்டர்லி பீரியடில் தான் அது அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இந்த குவார்ட்டர்லி பேசிஸில் என்எஸ்ஓ இந்த ஜிடிபி ரிப்போர்ட்டை வெளியிடுவாங்க. அது பிறகு ஜிவிஏனா என்ன, கிராஸ் வேல்யூ ஆடட். ஒன்றும் இல்லைங்க, இந்த ஜிடிபியிலிருந்து டேக்ஸை மைனஸ் பண்ணால் அதுக்கு பேர் தான் ஜிவிஏ. ஸோ பாருங்கள், ஜிடிபி மைனஸ் நெட் டாக்ஸஸை ரிமூவ் பண்ணால் அதுக்கு பேர் தான் ஜிவிஏ. சரிங்களா? இண்டிகேட்ஸ் த செக்டரல் கான்ட்ரிபியூஷன். இது ஓவராலாக சொல்லும். ஜிவிஏ அப்படிங்கிறது ஒவ்வொரு செக்டாரில் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஜிடிபி அப்படின்னு கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் செக்டாரில் எவ்வளோ, மேனுஃபேக்சரிங் செக்டாரில் எவ்வளோ, சர்வீஸ் செக்டாரில் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இது சொல்லுங்கள். இது ப்ரொடக்ஷன் அப்ரோச், செக்டர் வைஸ் எவ்வளோ கொடுக்குது அப்படின்ற பொறுத்து ஆமாம் அதுக்கு திருப்பி சைன் இல்லையா. இப்போ லாஸ்ட்டாக அக்ரி செக்டரில் கடந்த 3 குவார்ட்டர்லி பீரியடில் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணலை. ஸோ நாம் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணோம். அதே போல் லாஸ்ட் எக்கனாமிக் சர்வேல இந்த மேனுஃபேக்சர் செக்டரில் நமக்கு அதிகமாக கான்ட்ரிபியூஷன் கிடைக்கல. அதனால் நம்ம இந்த வருஷம் மேனுஃபேக்சர் செக்டரில் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த எக்கனாமிக் சர்வே மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? 3வது இன்ஃப்ளேஷனுங்க. இன்ஃப்ளேஷன்னா என்ன, விலைவாசி உயர்வு, எல்லாம் பண மதிப்பிழப்பு எப்படின்னா சொல்லலாம். பணத்தோட மதிப்பு குறையிறது, இல்லை பொருட்களுடைய விலை அதிகமாகுது, எப்படி வேணாலும் சொல்லலாம். இது சிபிஐ அண்டு டபிள்யூபிஐன்னு சொல்லுவாங்க. சிபிஐன்னா என்ன, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். பாருங்கள், நம்ம போய் ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்குறோமா, நமக்கு பொருள் ஏறிட்டே இருக்குதா, இதுக்கு பேர் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸுங்க. இது என்எஸ்ஓ வெளியிடுவாங்க.
ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்னா என்ன? நாங்கள் போய் மளிகைக்கடையில் வாங்குறோம் இல்லையா, அந்த மளிகைக்கடைக்காரப்போ ஒரு இடத்துல வாங்குவாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான், அங்கே ஒரு விளையாட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க. இது ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. இதை வந்து ஆஃபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர் இவங்க வந்து வெளியிடுவாங்க எவ்வளோ வந்து டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ஆர்பிஐ தான் இந்த இன்ஃப்ளேஷனை வந்து டார்கெட் பண்ணுவாங்க. ஆர்பிஐனா என்ன? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. பேங்க்குக்கெல்லாம் வந்து ஹெட்டாக இருக்கு இல்லையா, அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இன்ஃப்ளேஷன் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. நாம் வந்து ஒவ்வொரு வருஷமும் 4% வந்து இன்ஃப்ளேஷன் டார்கெட்டாக சொல்லுவோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் 6%, 5லேருந்து 6% இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை 2லேருந்து 3% வந்து குறைவாகவும் இருக்கலாம். இது வந்து மானிட்டரி பாலிசின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆர்பிஐ தான் வந்து கணக்கிடும். ஸோ 4% இருக்கலாம், ரொம்ப குறைவாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது. ஸோ 4% தான் இருக்கணும். அதுதான் வந்து ஒரு கரெக்டான ஒரு எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஃப்ளேஷனும் ஒரு எக்கனாமிக் இண்டிகேட்டர். அடுத்தது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், வேலை இல்லாத அந்த ரேட் சதவீதம் இருக்குது இல்லையா, அதுவுமே ஒரு நாட்டில் எக்கனாமிக் வந்து குறைவாக இருக்குது, கிரைசிஸ் இருக்குன்றது காட்டும். இப்போ அடுத்த கிளாஸில் நேபாளத்தில் வந்து ப்ரொடெஸ்ட் நடக்குதுன்றதை பார்த்தோம். எதனால அவங்க போராட்டம் பண்ணுறாங்க? இந்த ரிப்பப்ளிகன் கவர்மெண்ட் வந்து ஒழுங்காக வந்து எக்கனாமிக்கில் அதிகமாக வந்து சரியாக செய்ய மாட்டேன்றாங்க, அதுக்கு எங்கே முன்னாள் கவர்மெண்ட்டு கொண்டு வாங்க, வேலை திண்டாட்டம் இங்கே அதிகமாக இருக்குது, அதனால தான் அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ என்ன அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் அங்கே பாருங்கள், அந்த ப்ரொடெஸ்ட்டில் அதிகமாக வந்து இளைஞர்கள் தான் இருக்காங்க. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் வந்து ஒரு நாட்டில் எக்கனாமிக் வந்து ரொம்ப லோவாக இருக்குன்றதை இண்டிகேட் பண்ணணும். மெஷர்ட் பை பீரியாடிக்கல் லேபர் ஃபோர்ஸ் சர்வே என்எஸ்ஓ வந்து வெளியிடுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த பிஎல்எஃப்எஸ் அப்படிங்கிற பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே மூலமாக வேலை இல்லாத திண்டாட்டம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டுன்றது எவ்வளோ இருக்குன்றது வந்து சொல்லுவாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து நிறைய வெரைட்டி இருக்கும். ஸோ நம்ம 3 மட்டும் பார்ப்போம். டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட், இது வந்து அக்ரிகல்ச்சர் செக்டரில் இருக்குங்க. அது என்ன டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்னா, ஒரு வீட்டில் வந்து 1 ஏக்கர் நிலம் மட்டும் இருக்கும். அந்த 1 ஏக்கர் நிலத்தில் ஒரு 3 பேர் இருந்தாலே போதும், அதை விவசாயம் பண்ணலாம். ஆனால் ஒரு குடும்பமே போயிட்டு அதில் விவசாயம் பண்ணணும். அப்போது ஒரு வேலை செய்யறதுக்கு எக்ஸஸான எம்ப்ளாயீஸ் இருக்கும்போது அதை டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லுவாங்க. அது பிறகு ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஸ்கில் மிஸ்மேட்சுங்க. இப்போது ஒரு மிஷின் கொண்டு வராங்க அப்படின்னா அந்த மிஷினுக்கு தகுந்த வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இங்கே ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது. இப்போ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க, ஒரு சாஃப்ட்வேர் கோடிங் பண்ண சொன்னால் அவங்களுக்கு தெரியாது. ஸோ கோடிங் தெரியாத ஒருத்தங்களுக்கு ஸ்கில் மிஸ்மேட்ச் ஆகுது இல்லையா. ஸோ ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட், எக்கனாமிக் வந்து ஸ்லோ டவுன் ஆகும்போது ரெசிஷன் பீரியடில் வந்து எல்லாருக்கும் வந்து வேலை திண்டாட்டம் வந்து ஏற்படும். அதுவும் சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். திரும்ப வந்து எக்கனாமிக் பூஸ்ட் ஆகும்போது அவங்களுக்குலாம் வந்து வேலை கிடைக்க ஆரம்பிக்கும். இது ஒரு சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இது யார் வந்து வெளியிடுவாங்க, நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட், அன்எம்ப்ளாய்மெண்ட், இது ரெண்டுத்தின் மூலமாக நாம் வேலை இல்லாத அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து நம்ம அளவிட முடியும். அது பிறகு வந்து ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படிங்கிறது இப்போது டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் டோட்டல் ரெவென்யூ, இது ரெண்டு கூடிய இந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து ஃபிஸ்கல் டெபிசிட்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், நம்மளுக்கு எவ்வளோ வருமானம் வருது, மீதி நம்மளுக்கு எவ்வளோ வந்து கடனாக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து டெபிசிட்னா என்னன்னாலும் அதுதான். டெபிசிட்னா என்ன, குறைவாக இருக்குது, எனக்கு வந்து 10,000 சம்பளங்க, ஆனால் 12,000 செலவு பண்ணுறாங்க, எனக்கு 2,000 டெபிசிட்டு, நமக்கு 2,000 துண்டு விழுது, பட்ஜெட்டில் துண்டு விழுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இப்போ வந்து டெபிசிட்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பண்ணுவோம், நாம் வந்து கடன் வாங்குவோம், எக்ஸ்க்ளூடிங் பாரோவிங்ஸ் இல்லாமல் சொல்கிறாங்க, சாரி, இது பாரோவிங்ஸ் இல்லாமல் நம்மளுக்கு எவ்வளோ வருது, அதுதான் வந்து இந்த டெபிசிட் சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த பாரோவிங்கை நம்ம கணக்கெடுத்துக்கணும்னா கணக்கெடுத்துக்கூடாது, சரிங்களா. ஸோ டார்கெட், நாம் ஒவ்வொரு வருஷமும் ஜிடிபியில் ஒரு 3% வந்து எக்ஸஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கணக்கு வச்சுருக்கோம். ஜிடிபி தாண்டி ஒரு 3% போகலாம் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சுருக்கிறோம். ஸோ பாருங்கள், ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்டு பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. அதன் போல் இந்த ஃபிஸ்கல் டெபிசிட்டில் ஒரு ரூல்ஸ் ஒன்று கொண்டு வராங்க. நாம் வந்து நமக்கு வந்து பட்ஜெட்டில் அதிகமாக போயிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ 10,000 வாங்குறோம், 12,000னா பரவாயில்ல, 10,000 வாங்குறோம், 20,000 செலவுனா, ஸோ பாருங்கள் 10,000 நம்மளுக்கு வந்து பட்ஜெட்டில் துண்டு விழுது, ரொம்ப ரொம்ப அபாகாரமானது இல்லையா. நம்ம வீட்டில் வந்து கணக்கிடும் போதே சொல்லுவோம், இவ்வளோ வருது, நம்ம தேவையானலாம் கம்மி பண்ணுவோம் அப்படின்ற அந்த ரூல்ஸை வந்து இந்த ஆக்ட் மூலம் வந்து கொண்டு வராங்க. அடுத்த பிறகு கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்னா என்ன? இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அப்படிங்கிறது கண்ட்ரிக்குள்ளங்க, ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு இடையில் இருக்கக்கூடியது. ஸோ பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கண்ட்ரிஸ் டோட்டல் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸ் ஆஃப் குட்ஸ் சர்வீஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபருங்க. இப்போ நாம் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அப்படி இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்பொழுது நாம் இம்போர்ட் விட எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணுறோம் அப்படின்னா அங்கே ஒரு டெபிசிட் ஏற்படும் இல்லையா. ஸோ அதான் வந்து சொல்கிறாங்க. இது எப்படி வந்து மெஷர் பண்ணுவாங்க, ஜிடிபி வச்சு மெஷர் பண்ணுவாங்க. நாட்டுடைய பொருளாதாரத்தை வச்சு, அந்த வருமானத்தை வச்சு தான் மெஷர் பண்ணுவாங்க.
high CAD leads to currency depreciation affect the foreign reserve forex reserve வந்து அஃபெக்ட் பண்ணும். இப்போ எக்ஸ்போர்ட்டோட இம்போர்ட் அதிகமாக செயல்படும் போது நம்மக்கிட்ட வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து டேமேஜ் ஆகுமா, நம்ம பொருட்களுடைய மதிப்புக்கு வந்து சந்தேகம் இருக்குமா. நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துருக்குறோம் இந்த இன்ஃப்ளேஷனை பற்றி, அந்த அந்த பணத்துடைய நம்ம ரூபாயோட மதிப்பு வந்து எதனால குறையுது, நம்ம ரூபாயோட மதிப்பு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்னெல்லாம் ஸ்டெப் எடுக்கலான்றதை பற்றி நம்ம தனியாக ஒரு கிளாஸ் எடுத்துருக்குங்க. அந்த கிளாஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, அதில் இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ கரண்ட் ஆஃப் டெபிசிட்னா என்ன, டிஃபரன்ஸ் பிட்வீன் கண்ட்ரிஸ் டோட்டல் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸ் ஆஃப் குட் சர்வீஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இது எதை வச்சு பேஸ் பண்ணி அளவிடப்படும், கண்ட்ரியுடைய ஜிடிபியை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஜிடிபியை பேஸ் பண்ணி ஏன் இருக்குது, ஒரு கண்ட்ரியில் அதிகப்படியான மேனுஃபேக்சரிங் இருக்கும்போது தான் அந்த கண்ட்ரியோட காசுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கும். நம்ம அதிகப்படியாக மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது நம்ம டிமாண்ட் அதிகமாக இருக்கும். சைனா பாருங்கள், பயங்கரமான மேனுஃபேக்சரிங் பண்ணுறான். அவன் நம்ம தான் வந்து டிப்ரிசியேஷன், கரன்சியோட டிப்ரிசியேஷனை பற்றி பயப்படுறோம். அவன்லாம் பயப்படுறதே கிடையாது. நீ என்னடா பண்ணுறது, நானே பண்ணுறா டிப்ரிசியேஷன் சொல்லிட்டு அவனுடைய காசை வந்து டிப்ரிசியேஷன் பண்ணுறான். நாம் அந்த கிளாஸில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். அந்த கிளாஸ் பார்க்காதவங்க பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, அடுத்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ். இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அது ஃபாரின் ரிசர்வுங்க, வெளிநாட்டு கரன்சி. இப்போ டாலர் வந்து நம்ம நாட்டில் வந்து சேமித்து வச்சுருப்போம். இது யார் மேனேஜ் பண்ணுறாங்க, ஆர்பிஐ தான் மேனேஜ் பண்ணோம். பாருங்கள், இன்க்ளூட்ஸ் ஃபாரின் கரன்சி, கோல்டு ரிசர்வ், ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ். ஐநா சபையில் நம்ம ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் வேர்ல்டு பேங்க்லாம் கொடுத்துருப்பாங்க. IMF ரிசர்வ், இதெல்லாம் நம்மளுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வுங்க. இப்போ நம்ம ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம், இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தங்கத்தெல்லாம் நாம் இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கோம். நாம் கரன்சி நம்ம டாலர் நம்பி இருக்க தேவையில்லை, கோல்டு நம்பி இருப்போம். அதனால தான் பாருங்கள், கோல்டோட விலையெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகி போய்ட்டு இருக்குது, ராக்கெட் ஸ்பீடில் போய்ட்டு இருக்குது. காரணம் என்ன, நம்ம டாலர் நம்ப வேணாம், கோல்டு நம்பிகிட்டே இருப்போம். நம்ம பாருங்கள், ஒரு கண்ட்ரியில் தங்கத்தோடைய விலை வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்குதுன்னா என்ன அர்த்தம், மக்களுக்கு வந்து எக்கனாமி மேலே நம்பிக்கை இல்லை, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்து மேலே நம்பிக்கை இல்லை, மேனுஃபேக்சரிங் மேலே நம்பிக்கை இல்லை. இது எப்போ வேணாலும் காலை வாரி விடலாம், நமக்கு தேவையான ஒரு உயிர் காப்பானா எது இருக்கும், தங்கம் தான் இருக்கும் அப்படின்னு மக்கள் போகிறதுனால தான், மக்கள் இந்தியாவை மட்டும் சொல்லலை, உலக அளவிலேயே இந்த மாதிரியான ப்ராப்ளம் வர்றதுனால தான் எல்லாரும் தங்கத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. சைனாலாம் அதில் யூஸ் பண்ணுறதே கிடையாது. அவனுக்கு தெரியும், நீ என்ன வேணால் பண்ணு, எங்களுடைய பலம் அப்படிங்கிறது மக்களுடைய உற்பத்தி அப்படிங்கிறதுனால தான் பாருங்கள், நம்ம திரும்புகிற பக்கமெல்லாம் சைனா ப்ராடக்ட் தான் இருக்குது. காரணம் என்ன, அங்கே நிறைய MSME செக்டாரை அவங்க ஊக்குவிக்கிறாங்க, நிறைய லோன்ஸ் கொடுக்குறாங்க. மக்களை வந்து மதத்தின் பெயராலோ ஜாதியின் பெயராலோ அவங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணலை. மேனுஃபேக்சரிங்கை அவங்க முன்னுரிமை கொடுக்குறாங்க. உனக்கு திறமை இருக்குதா, நீ என்ன ஜாதி என்ன மதம் அதெல்லாம் தேவை கிடையாது, எனக்கு தேவை என் நாட்டை நீ டெவலப் பண்ணணும், உலகம் ஃபுல்லாக சைனா ப்ராடக்ட் தான் இருக்கணும் அப்படின்னு அவன் டிட்டர்மைண்டாக இருக்கிறான். அதனால தான் ஒரு நாட்டில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சைனா பொருட்களை தடை விதிப்புன்னு, நீ விதிச்சுன்னு போ, டாக்ஸ் அதிகமாக போடுறேன், டாரிஃப் அதிகமாக நான் போடுறேன் அப்படின்னா நீ டாரிஃப் போட்டுக்கோ, நான் என் பொருளை விலை கம்மி பண்ணுறேன், டிப்ரிசியேஷனுக்கு கொண்டு வரேன். இப்போது சைனாலேருந்து நம்ம அந்த காசை சொல்லியிருப்போம், சைனாவுடைய பொருளுக்கு 100 ரூபா இருக்குன்னா நம்ம 50 ரூபா வரி போடுறோம் அப்படின்னா இங்கே வரும்போது 150 ரூபாவாக இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், 150 ரூபா தானே போடுறேன், நான் என் பொருளை 100 ரூபாய்க்கு தரேன், அப்போ ஆட்டோமேட்டிக்காக 100 ரூபா பொருளே வருதா. எனக்கு தேவை வந்து எங்கள் உலகம் ஃபுல்லாக என் பொருளாக தான் இருக்கணும், சைனாவோட பொருளாக தான் இருக்கணும், அதுதான் அவனுடைய டார்கெட்டு. அதனால் அவன் வச்சுட்டுக்குன்னு போயினே இருக்கிறான். ஸோ பாருங்கள், இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஃபாரெக்ஸ் ரிசர்வ் எதனால வந்து இம்பார்ட்டன்ஸாக நம்ம வச்சுருக்கோன்னு பார்க்கும்போது, இந்தியாவுடைய மதிப்பு வந்து ரூபாயோட மதிப்பை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக, என்ஷூர் த ட்ரேட் ஸ்டெபிலிட்டி. இவங்ககிட்ட காசு இருக்குது, ரிசர்வ் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துருப்போம், அவங்ககிட்ட நிறைய சொத்து இருக்குதுப்பா, ஒருத்தங்கிட்ட ஏன் கடன் கொடுக்குறோம், அவங்ககிட்ட பரவாயில்ல, அவங்க கடன் கொடுக்க முடியலாலும் அவங்ககிட்ட வந்து வீடு இருக்குது, வீடு வாங்கிக்கலான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லையா. ஸோ அந்த ஸ்டெபிலிட்டிக்காக இந்தியாவுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்னு பார்க்கும்போது 2020 கணக்கெடுப்பின்படி $600 பில்லியன் வந்து நம்மகிட்ட ஃபாரெக்ஸ் ரிசர்வாக வந்து இருக்கு. அதன் பிறகு இண்டஸ்ட்ரியல் க்ரோத்துங்க, ஒரு நாடு கூடிய தொழிற்சாலைகளுடைய வளர்ச்சியை பொறுத்து நாம் இண்டிகேட்டராக வந்து சொல்லலாம். ஸோ பாருங்கள், இது வந்து என்ன சொன்னா, இது வந்து வெளியிடும், இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டு ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், மோப்சி அப்படின்னு சொல்லுவாங்க. மோப்சி இவனுடைய கட்டுப்பாடு தான் இது NSO வந்து இருக்கு. ஸோ இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 8 கோர் செக்டாருங்க. இதை பேஸ் பண்ணி தான் நாம் ஒரு நாட்டோட பொருளாதார இந்த எக்கனாமிக் இண்டஸ்ட்ரியல் குரோத்து எந்த அளவுக்கு இருக்குது, மேனுஃபேக்சர் செக்டார்ன்றது எந்த அளவுக்கு இருக்குன்றது நம்ம சொல்ல முடியும். கோல், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ், ஃபெர்டிலைசர், ஸ்டீல், சிமெண்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, இதை பேஸ் பண்ணி தான் ஒரு நாளுடைய இந்த இண்டஸ்ட்ரியல் குரோத்துன்றது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். இது வந்து 2011 தான் இதோடைய பேஸ் ஏறும். அடுத்தது 9வது அக்ரிகல்ச்சர் இண்டிகேட்டருங்க. விவசாயத்தில் எந்த மாதிரியான இண்டிகேஷன் இருக்குது, பொருளாதார வளர்ச்சி இருக்குன்னு பார்க்கும்போது
இதை யார் வந்து எஸ்டிமேட் பண்ணுறாங்க? டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் எந்த அளவுக்கு வந்து உற்பத்தி செய்கிறாங்க அக்ரிகல்ச்சரில், அதை பேஸ் பண்ணி கோதுமை எந்த அளவுக்கு உற்பத்தி செஞ்சுருக்காங்க, நெல் எந்த அளவுக்கு உற்பத்தி செஞ்சுருக்காங்க, அதை நாம் எந்த அளவுக்கு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். அது பிறகு வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் எம்எஸ்பின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு நெல்லுடைய உற்பத்திக்கு அது வந்து குறிப்பிட்ட ஒரு விலையை கொடுத்து விவசாயிகள் பாதிக்காமல் இருக்கிறதுக்காக அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து கொண்டு இருப்பாங்க. இது யார் செட் பண்ணுறாங்க? சிஎஸ்சிபி, கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் காஸ்ட் அண்ட் ப்ரைஸ். அந்த செக்டர் தான் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் தான் இதை செட் பண்ணுறாங்க. இந்தியாவோட ஜிடிபியில் 18-20% வந்து அக்ரிகல்ச்சருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து இருக்குன்றாங்க. 10வது ஈஸி ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். இது வந்து வேர்ல்டு பேங்க் தான் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 2021 இது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்? அங்கே நிறைய லாபி நடக்குதுன்றதுனால அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இன்னும் இந்தியாவில் அந்த பிஸ்னஸ் ரிஃபார்ம்ஸை ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக கிடைச்ச இந்தியாவோட ரேங்க் என்னென்னு பார்க்கும்போது 2020 பார்க்கும்போது 63வது இடத்துல இருக்குதுங்க. அது என்ன ஈஸி டூயிங் பிஸ்னஸ்னால், ஒரு அமெரிக்காலேருந்து ஒரு கம்பெனி வந்து அவங்க பார்ப்பாங்க எந்தெந்த நாடுகள்லாம் வந்து நம்ம பிஸ்னஸ் தொடங்கலாம். ஒரு சாம்சங் கம்பெனி வருதுங்க, இந்தியாவில் பிஸ்னஸ் தொடங்கலாமா? இந்தியாவா, பாகிஸ்தானா, பங்களாதேஷா, நேபாளா, ஸ்ரீலங்காவா, இந்த 5 நாடுகளில் அவங்க கணக்கிடுறாங்க. எந்த நாட்டில் வரி கம்மியாக இருக்குது, எந்த நாட்டில் ஒரு கட்டணம் கட்டணும் அப்படின்னா பர்மிஷன் ஈஸியாக கிடைக்குது, லோன் எந்த அளவுக்கு கிடைக்குது, இதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. பாருங்கள், ஸ்டார்டிங் அ பிஸ்னஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் பர்மிட், கெட்டிங் அ கிரெடிட், என்ஃபோர்சிங் கான்ட்ராக்ட், இதெல்லாம் வந்து எந்த நாட்டில் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குது, லேபரோட ஃபெசிலிட்டி எந்த நாட்டில் கிடைக்குது. ஸோ அதை கணக்கிடும்போது இந்தியாவுடைய ரேங்கிங் அப்படிங்கிறது 63வது இடத்துல இருக்குதுங்க. ஸோ இந்தியாவில் பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னா 63வது இடத்துல இருக்கிறோம் நாம். இது நம்ம கிட்ட வரும்பொழுது தான். ஏன்னா இதில் நிறைய இருக்கும், எஜுகேஷன் இருக்கும், மக்களுடைய லைவிங் அந்த வாழ்க்கை முறை இருக்கும், இதெல்லாம் கணக்கிட்டு தான் வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு நாட்டில் அந்த ஹாஸ்பிட்டலோட ஃபெசிலிட்டி இருந்தால் மட்டும்தான் அங்கே மக்கள் வந்து நோய் இல்லாமல் இருப்பாங்க. எஜுகேஷன் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவன் வந்து அறிவாளியாக இருப்பான். அப்போ தான் அந்த இடத்துல வந்து கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணால் அவனுக்கு தோணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஈஸி டூயிங் பிஸ்னஸ். இதை குறித்து நாம் ஒரு நாட்டில் எக்கனாமிக் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம அளவிட முடியும். அடுத்து சோஷியல் அண்டு டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ். இப்போ வந்து மக்களுடைய அந்த தரத்து அடிப்படையில் நாம் சொல்லலாம். இப்போலாம் வந்து நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பணத்தை பேஸ் பண்ணி, மிஷினை பேஸ் பண்ணி இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த சோஷியல் அண்ட் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு நாட்டில் கூடிய மக்களுடைய தன்மையை எப்படி நாம் அளவிடுறது. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் HDI இதை வந்து UNDP வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு நாட்டில் கூடிய மக்களுடைய இன்கம் என்ன, எஜுகேஷன் என்ன, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி என்ன, இதை பேஸ் பண்ணி இதை வெளியிடுவாங்க. அப்போ மக்கள் ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிய முடியும். அதுக்கு மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் MIPன்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷனுடைய வருமானத்தை பேஸ் பண்ணி மட்டுமே அவன் வறுமையில் இருக்கானா அப்படிங்கிறது நம்ம அளவிட முடியாது. அவனுக்கு எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கான், அவனுக்கு எந்த அளவுக்கு கல்வி கிடச்சிருக்கு, அவனுடைய வாழ்வாதாரம் என்று இருக்குது, ஒரு போர் சூழல் அவன் இருக்கானா, ஒரு ட்ராவலிங்குடைய அந்த ஃபெசிலிட்டி அவன் இருக்குதா, இதெல்லாம் பேஸ் பண்ணியும் அந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸை நம்மளால் அளவிட முடியும். அதுக்கு கினி கோஎஃபிஷியன்ட், இது வந்து இன்கம் இன்இக்வாலிட்டியை பேஸ் பண்ணோம். ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் இடையில கூடிய அந்த இன்கம் அப்படிங்கிறது, அந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது, அதை பேஸ் பண்ணி இந்த கினி கோஎஃபிஷியன்ட்டை நாம் அளவிட முடியும். ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஆண் பெண் அந்த ஆண் பெண்களுடைய அளவுன்றது 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது டிஃப்ரென்ஸ்ன்றது எந்த அளவுக்கு குறைவாக இருக்குது. இது எல்லாமே சோஷியல் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸுங்க. சரிங்களா? ஒரு 11 இண்டிகேட்டர்ஸ், எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் கூடிய ஒரு 11 இண்டிகேட்டர்ஸ் நம்ம பார்க்குங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது இது சொல்லிவிடுங்க, ஒரு நாட்டில் எக்கனாமிக் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது, அந்த நாடு வந்து ஒரு வளர்ச்சியான நாடா இல்லை வளர்ச்சியிலேருந்து ரொம்ப கீழே போயிட்டுருக்கா அப்படிங்கிறத இதை குறித்து நம்ம சொல்லிடலாங்க. சரிங்களா? இப்போ ப்ராக்டிஸ் கொஷினுங்க. இதுக்கான ஆன்சரை இப்போ இவ்வளோ நேரம் கிளாஸ் கவனிச்சிங்களா, இதை நீங்கள் ஆன்சர் வந்து கீழே சொல்லுங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் இஸ் ஆர் கரெக்ட்? கினி கீழே கூடியதில் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸில் இதெல்லாம் வந்து சரியானது கேட்குறாங்க, தவறானது கிடையாது. எது சரி? கினி கோஎஃபிஷியன்ட் இண்டிகேட்ஸ் கிரேட்டர் இன்இக்வாலிட்டி இன் அன் எக்கனாமி. கினி கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறது ஒரு சமுதாயத்தில் பொருளாதாரத்தில் அதிகமாக கினி கோஎஃபிஷியன்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே இன்கம் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறத சொல்லுதா? இன்இக்வாலிட்டியை வந்து இன்கம் ஈக்குவாலிட்டியாக இருக்குன்றத அதிகமாக இருக்குன்னு சொல்லுதா? கரெக்டாக நோட்டீஸ் பண்ணி சொல்லுங்கள். சரிங்களா? கினி கோஎஃபிஷியன்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த நாட்டில் இன்கம் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லுதா? கரெக்டாக யோசித்து ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்தது 2வது, நாமினல் ஜிடிபி அக்கௌண்ட்ஸ் ஃபார் இன்ஃப்ளேஷன் வைல் ரியல் ஜிடிபி டஸ் நாட். நாமினல் ஜிடிபி அப்படிங்கிறது இன்ஃப்ளேஷன் அக்கௌண்ட்ஸ் பண்ணணும், ரியல் ஜிடிபி அப்படி கிடையாதுன்றாங்க.
மூணாவது கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இன்க்ரீசஸ் when a country imports exceed its imports. அதாவது இந்த கேட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் எப்போனா ஒரு நாட்டில் இம்போர்ட் ஆனது எக்ஸ்போர்ட் விட அதிகமாகும் பொழுது. இது சரியா? நாலாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இஸ் சோல்லி பேஸ்ட் ஆன் per capita இன்கம். இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது per capitaவை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்றாங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எதுலாம் சரிங்க? ஆன்சரை வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இதுக்கான ஆன்சர் இருக்குங்க. நீங்கள் இங்கே என்னென்னு டைப் பண்ணிவிட்டு கீழே போயிட்டு அந்த டெலிகிராம் சேனலில் இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்றதை பார்த்துங்க. அதே போல் இதோட பிடிஎஃப்பும் வந்து உங்களுக்கு நம்மளுடைய டெலிகிராம் சேனல் இருக்குது. டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரிங்களா? இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.